ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பருடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 29ஆம் நாள் 13/7/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசாசிரியராக ஆலய வழிபாடுகளை செய்வது, ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே சாம்பிராணி தூபமிட்டு மஞ்சள் தண்ணீர் தெளித்து தீபங்கள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இவ்வாறான இந்த இறை வழிபாட்டிலே நாம் செல்லுகின்ற பொழுது, நாம் ஆலயங்களுக்கு செல்லுகிறோம் என்றால் நாம் வெறுங்கையோடு ஆலயங்களுக்கு போகக்கூடாது. பொதுவாக நம் முன்னோர்கள் சொன்னார்கள், ஒரு நோயாளியை பார்க்க செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. அந்த நோயாளி என்னை பார்க்க மாமா வருகிறார், என்னை பார்க்க மைத்துனர் வருகிறார், ஏதாவது கொண்டு வருவார் என்ற ஒரு எண்ணம் இருக்குமா. குழந்தை பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே வெறுங்கையோடு போகக்கூடாது. வயதானவர்கள் இருக்கிற இடத்திலே வெறுங்கையோடு போகக்கூடாது. பெரியவர்களை பார்க்க செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. குருவானவரை பார்க்க செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. இறைவனை நாம் பார்க்க செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது. இறைவனுக்கு அர்ச்சனைக்கு உரிய பூக்கள் நாம் நிறைய காசு பணம் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. மலர்கின்ற மலர்களை வீட்டிலே தோட்டத்திலே மலர்ந்திருக்கின்ற மலர்களை கொண்டு சென்று பூஜைக்கு கொடுக்கலாம், மலர் மாலை கட்டி கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கு இளநீர் பால் போன்றவை கொண்டு போய் கொடுக்கலாம். அங்கே தீபங்கள் ஏற்றுவதற்கு எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய் நெய் கற்பூரம் இவற்றை ஏற்றி கொடுக்கலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் நல்ல மனதோடு நாம் செய்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய திருவுள்கடாட்சம் நமக்கு நிறையக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த ஆலய வழிபாட்டிலே நாம் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். பொதுவாக கோயிலில் போய் இருந்தோம்னா நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறோட அன்னைக்கு தான் சந்திக்கிறோம், 4 மாதம் கழித்து பார்க்குறோம், அதில் உட்கார்ந்து பேசுகிறதில்ல. அங்கே பூஜை மூலஸ்தானத்திலே பூஜை நடக்கின்ற பொழுது இறைவனை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு மகோற்சவத்திலே கொடிசம்ப பூஜை நடக்கிறதா, நம்மள இருந்து நம்மை மறந்து இறை பிரார்த்தனை இருக்க வேண்டும். இது சம்ப பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் வெளியே போய் நின்று பேசுறது, கோயிலுக்கு பின்பக்கம் நின்று பேசுறது, இதற்கு நாம் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் எதை பேசிட்டு போயிடலாம். ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். சகலயம் ஆலயம். அங்கே வேறு என்ன நமக்கு வரக்கூடாது. ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரார்த்தனை. ஐம்பொழிகளும் ஒருவழிப்பட்டு இந்த இறை பிரார்த்தனை இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அலங்கார காட்சிகளை கண்ணார நாம் காண வேண்டும். இறைவனுடைய புகழை காதுகளாலே கேட்க வேண்டும். இறைவனுடைய பாமாக்களை நாம் வாயாலே பாட வேண்டும். தேவார திருவாசகங்கள், திருமுறைகள், சிவபுராணங்களை நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம். மனதிலே வேறு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இந்த இறை சிந்தனையில இருந்து நாம் இறை பிரார்த்தனை செய்வோமானால் நிச்சயமாக வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். யாரெல்லாம் எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் அள்ளி கொடுப்பானாம். இது நமது சமயத்தில் மட்டுமல்ல, எல்லா சமயத்திலுமே இவ்வாறு சொல்லி வைப்பார்கள்.
வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்று இந்து மதம் சொல்லுகிறது. அந்த இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இஸ்லாமிய மதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, பௌத்த மதம், எல்லா மதமுமே மனித வாழ்விலே நல்லவற்றை அவன் நல்லவனாக வாழ்வதற்குரிய இந்த இறை வழிபாட்டில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நல்ல சிந்தனைகள் வர வேண்டும். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இறை பிரார்த்தனை நமக்கு பூரணத்துவம் கிடைக்கும். ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி யாரெல்லாம் இறை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவனுடைய பரிபூர்ணமான திருவள்ளெல்லாம் நிறைந்து அவர்கள் எதை எதை எண்ணியெல்லாம் வேண்டுகின்றார்களோ அவையெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலும் நாம் இறை பிரார்த்தனை ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.